Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி vlog தான். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிளான மெனு தான். ரைஸு, கேரட் பீன்ஸ் பொரியலும் கத்திரிக்காய் சாம்பாரும் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அரிசி பருப்பு எல்லாமே முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கஞ்சி வடிச்சிட்டு சட்டியில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல சூடு பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு அளவெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஸோ நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டேன்னா ஒரு 4-5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். இடையில பத்தலை அப்படின்னா நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன். ஸோ நான் இப்போ அரிசி ஊற வச்சுருந்த வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்து வரட்டும். இப்படி இந்த மாதிரி நொறையாக வந்ததுமே அடுப்பை பார்த்திங்கன்னா நான் மீடியம் டு லோவில் வச்சு இதை வந்து குக் பண்ணிவிடுவேன். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 10-15 நிமிஷம் தான் நமக்கு அரிசி சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சிட்டேன். பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு டிஃபன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் சாம்பார் வைக்கிறேன். அதனால் நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். நான் ரசம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, வெறும் பருப்பு மட்டும்தாங்கிறதுனால ஒரு 2 தக்காளி வந்து நான் அதில் வேக வைக்கும் போதே போட்டுற போகிறேன். தக்காளியை ஒரு 3 பீசஸாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம விசில் வரும்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து மூடி வச்சு நம்ம ஒரு 3-4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது விசில் வர்றதுக்குள்ளே. இப்போ நம்மளோட ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும்னா அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். இல்லை கரெக்டான பதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கஞ்சி வடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம துணி காய போடுற கிளிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளிப்பை வந்து சைடில் மாட்டி முன்னாடி கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க தண்ணி வந்து வெளியே கஞ்சி வந்து வடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு துணியை வச்சுட்டு இந்த மாதிரி கமுத்திங்க அப்படின்னா சாப்பாடு எதுவுமே வெளியே வராது, தட்டுமே நமக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ ஈஸியாக வந்து கஞ்சி தண்ணி வந்து நம்ம வடிச்சிடலாம். ஸோ சுத்தமாக வடிச்சிருங்க. இந்த கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அகரனுக்கு வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா உப்பு கலந்து கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா சாப்பிடும் போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக இந்த கஞ்சி தண்ணியே வந்து நான் குடிக்க கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து நான் எப்பவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ணிடுவேன் நான். ஸோ உங்களுக்கு யாருக்கும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கீழே கூட ஊற்றிடலாம். ஸோ இப்போ ரைஸ் பாருங்கள் நல்லா கஞ்சி வடித்து ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் குலைவாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சாப்பாடு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நான் ஒரு 4-5 விசில் வந்து விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு வெந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் சேர்த்துருந்தனால எனக்கு எதுவுமே அந்த விசில் வரும்போது தண்ணி வெளியே வரல பாருங்கள். நீங்கள் பருப்பு கடையிற மத்து வச்சு கூட நீங்கள் நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குக்கர்லேயே வந்து சாம்பார் வந்து நான் தாளிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் நல்லா தட்டி அதை சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கையளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன்.
சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் வந்து நல்லா வதங்கட்டும். நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். சாம்பார் பொடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே நான் ரெசிபி போட்டிருக்கேன் சாம்பார் பொடி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுறேன். ஸோ மசாலா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு என்ன காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கத்திரிக்காய் இருந்தனால நான் வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டதுமே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, தக்காளி, அதை வந்து சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சாம்பார் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா உப்பும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சு வேக வச்சாலும் ஓகே. நான் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சு ஒரு விசில் விட போகிறேன். ஸோ டக்கு நமக்கு சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சாம்பார் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே அகரனுக்கு பார்த்திங்கன்னா இது ஜூஸு இல்லை பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற டைமு. ஸோ பால் காலையிலே குடிச்சிட்டாருங்கிறனால சரி சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி இல்லை ஒரு ஸ்மூத்தின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தரப்போகிறேன் அவருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் இப்போது 2 சப்போட்டா வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக அந்த பல்ப்பெல்லாம் நல்லா வந்துடும் நமக்கு. யூஸ்வலாக அகரனுக்கு கொடுக்குற எந்த ஜூஸ்லையுமே பார்த்திங்கன்னா நான் எந்த சர்க்கரை ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே சேர்க்கவே மாட்டேன். ஸோ இந்த சப்போட்டாவுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதுலையுமே நான் எதுவும் சேர்க்கலை. ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்டாக சப்போட்டா அது மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தி மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இதை இப்போ வந்து அகரனுக்கு கொடுத்துடலாம். ஆப்பிள், அது ஆப்பிள், எலிஃபண்ட், அந்த சாட்டை காட்டி பேசிகிட்டே அவர் அந்த ஸ்மூத்தியை குடிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம சாம்பாரும் பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நான் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாம். பட் சாம்பாருக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நான் இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம சாப்பிடும் போது வேணால் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ சாம்பார் மாற்றிட்டு கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தாளித்து போட்டு அப்படியே வேக வைக்கலாம். பட் சீக்கிரமாக ரெடி ஆகணும். அண்ட் அகரனும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருந்தால் தான் கடித்து சாப்பிடுவார். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம். லைட்டாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ 1லேருந்து 2 விசில் வரைக்கும் விடலாம். 2 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குலைவாக போயிடும். ஸோ ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு. ஸோ உடச்ச தேங்காய் எதுவும் இல்லை, பொரியலுக்கு தேங்காய் துருவுறது. ஸோ தேங்காய் வந்து நம்ம உடச்சி தேங்காய் வந்து துருவி அடிச்சுக்கலாம் காய் வந்து வேகிறதுக்குள்ளே. இப்போ தேங்காய் உடைச்சாச்சு. இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேங்காய் சேர்ப்பேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன்.
தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவியாச்சு. இப்போ கேரட்டும் பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்து அடங்கி நான் ப்ரெஷர் அடங்கட்டும்னு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுமே உளுந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து தாளித்து விடுங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கேரட் பீன்ஸ், அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க சொன்னேன். ஸோ அந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னா சத்துக்கள் எல்லாமே தண்ணியிலே போயிடும். ஸோ அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். இப்போ தண்ணி எல்லாமே பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அடுப்பு ஆனில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த தேங்காய் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய லஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கஞ்சி வடித்த சாப்பாடு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல். ஸோ சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நானும் ஆகிறனும் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நான் டின்னர் ரெசிபி பண்ணும் போது வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா மினி இட்லியும் மதியம் வச்சா அந்த கத்திரிக்காய் சாம்பாரும் தான் வந்து டின்னர் பிளானு. ஸோ இட்லி மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தான், நார்மலான இட்லி மாவு தான் அது. ஸோ நல்லா வந்து புளிச்சு பொங்கி வந்திருக்கு. ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி ஹார்டாக போயிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. மேலாப்பில் எடுத்துக்கலாம். இப்போ மினி இட்லி பிளேட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மினி இட்லி பாட் வாங்கி நான் வந்து பண்ண போகிறேன் வீட்டில். ஸோ குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இட்லி அந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டு போர் அடிக்கும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மினி இட்லி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஆயில் வச்சு 2 தட்டுலையுமே நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப குழி வந்து சின்னது. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மாவை கலந்து நம்ம எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லா குழியும் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 2 இட்லி தட்டுமே ஃபில் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு குட்டியான இட்லி பாத்திரம். ஸோ இதில் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுட்டேன். ஸோ நம்ம மினி இட்லி தட்டு எல்லாமே உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். எப்பவும் போல் நம்ம இட்லி வேக வைக்கிறது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இட்லி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஸோ கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மேலே தொட்டு பாருங்கள், கையில் எதுவுமே ஒட்டாது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மினி இட்லி பிளேட்லாம் எடுத்து நான் வெளியே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அதை ஒரு ஓடங்கள் எடுத்து விட்டிங்க அப்படின்னாவே நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ தட்டில் எதுவுமே ஒட்டாது நமக்கு. நம்ம ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியும் எடுத்து நான் ஒரு ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சிட போகிறேன். முதல் அடசல் மினி இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த அடசலும் அதே மாதிரி நம்ம எண்ணெய் க்ரீஸ் பண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதையும் வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் நார்மல் இட்லியும் வந்து ஒரு தட்டு மட்டும் ஊற்ற போகிறேன். என்னது வந்து சின்னது தான். ஸோ ஒரு 5 இட்லி வரும் மேலே பெரிய தட்டில். ஸோ 5 இட்லி மட்டும் ஊற்ற போகிறேன். ஸோ அதையும் எப்பவும் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த அடிசல் மினி இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துகிட்டு ஹாட் பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நம்மளோட மினி இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மினி இட்லி எல்லாமே சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்விங் பவுல் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பவுலில் தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு மினி இட்லி எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா மத்திய வச்சது நான் இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூடான சாம்பாரை அது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அந்த இட்லி மேலே அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸோ சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஸோ ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன். மினி இட்லி வித் சாம்பார் டின்னர் பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நார்மல் இட்லியும் ரெடியாக இருக்குது, சாம்பாரும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டின்னர் இன்றைக்கி. என்னோடய லஞ்ச் அண்ட் இந்த டின்னர் vlog ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.